எங்களுக்கு மட்டும் ஏசப்படாது. சரி. ஓகே, பாருங்களா. அப்ப நாம இவ்வளவு நேரம் என்ன பார்த்துட்டு வந்த சோழர் காலத்தை காப்பிய காலம் என்று சொல்வதற்கான காரணம் என்ன என்று. அடுத்த காரணம் சொல்லலாம் பிள்ளைகள். ஒரு காப்பியத்தை எடுத்துக்கொண்டால் அதோட வளர்ச்சி, அதே மாதிரி அதோட தேய்வு, அதோட உச்சம், சரியா? அதோட உச்சம், தேய்வு, அதோட ஆரம்பம், இந்த மூணையுமே சோழர் காலத்துல எழுந்த காப்பியங்களுக்குள்ளேயே பார்க்கலாமா. அதாவது ஒரு காப்பியம் என்றால் அது இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி ஒரு உச்சநிலை ஒன்று இருக்கும் தானே. அந்த உச்சநிலைக்கு உதாரணமான காப்பியமும் சோழர் காலத்துலான் இருக்குது. அதே மாதிரி ஒரு காப்பியம் என்றால் இவ்வாறு இருக்கக்கூடாது, இழிவான நிலை, தேய்வான நிலைன்னு சொல்லுவோம் தானே, அதுவும் இந்த அந்த நிலைமைக்கான உதாரணமும் இந்த சோழர் காலத்துல தான் இருக்குது. பாருங்க, ஒரு காப்பியம் எடுத்தேன்னு சொன்னா இது தோற்றம், இது உச்சம், இது தேய்வு. அப்போ காப்பியத்தினுடைய தோற்றம், ஒரு காப்பியம் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி நாங்க ஆரம்பம் சொல்றோம் தானே, அதுக்கான உதாரணமும் இந்த சோழர் காலத்துல வந்த காப்பியமா தான் இருக்குது. உதாரணம் சீவா சிந்தாமணி. அதே மாதிரி ஒரு காப்பியம் சொன்னா அது இந்த அளவு தூரம் தான் இருக்கணும், பீக் லெவல்னு சொல்றோம் தானே, அதுக்கு சிறந்த உதாரணமாகவும் சோழர் காலத்தில் இருக்கிற ஒரு காப்பியம் தான் இருக்குது. உதாரணம் கம்பராமாயணம். அதே மாதிரி ஒரு காப்பியம் இப்படி இருக்கக்கூடாது, தேய்வு நிலைன்னு கதைக்கிறோம் தானே, அதுக்கும் எடுத்துக்காட்டாக சோழர் காலத்துல தான் காப்பியம் இருக்குது. உதாரணம் கந்த புராணம். எனவேதான் ஒரு காப்பியத்தினுடைய ஆரம்பம், ஒரு காப்பியத்தினுடைய உச்சம், ஒரு காப்பியத்தினுடைய தேய்வு, இந்த மூன்றுக்குமான எடுத்துக்காட்டுக்களை, உதாரணங்களை எங்களுக்கு சோழர் காலத்தில் இருக்கின்ற காப்பியங்கள் மூலமாக அறிஞ்சு கொள்ள முடியும் என்றதால இந்த சோழர் காலத்தை தவிர வேறெந்த ஒரு காலத்துக்கும் காப்பிய காலம் என்று கூறுதல் பொருத்தமாகாது. சோழர் காலத்து தான் சொல்வது பொருத்தம், இல்லைங்கதா. எனவேதான் காப்பியத்தினுடைய வரலாறு இது ஆரம்பம், உச்சம், தேய்வு, இந்த மூணையுமே சோழர் காலம் எங்களுக்கு காட்டி தருவதால சோழர் காலத்தை காப்பிய காலம் என்று கூறுதல் பொருத்தமானது என்று சொல்லணும். இது விளங்கினதா? ஓகே. அதே மாதிரி சோழர் காலமானது காப்பியங்கள் வளருவதற்கு பல்வேறு பின்னணிகளை கொடுத்த ஒரு காலமா இருக்குதுன்னா, சிறப்பான அரசியல் நிலை இருந்த, சிறப்பான சமூக நிலை இருந்த, சிறப்பான சமய நிலைகள் இருந்த, சிறப்பான பொருளாதார நிலைகள் இருந்த, காவியங்களுக்கு தேவையான தன்னிகரில்லா தலைவர்கள் இருந்த, காப்பியங்கள் தோன்றுவதற்கான புலவர்கள் இருந்தாங்க. எனவேதான் இப்படிப்பட்ட ஒரு காப்பியம் தோன்றுவதற்கு எதுவெல்லாம் தேவையோ அந்த தேவையான காரணிகள் எல்லாம் இந்த சோழர் காலத்துக்குள்ளே இருந்ததால எங்களுக்கு இந்த காலத்தை காப்பிய காலம் என்று கூறுதல் பொருத்தமானதுன்னு சொல்லணும். விளங்கினதா? அது விளங்கினதோ? விளங்கினதா விளங்க இல்லையா? அது சொல்லணும். ஒரு காப்பியம் தோன்றுவதற்கு பொருத்தமான அத்தனை சூழ்நிலைகளும் இந்த சோழர் காலத்துக்குள்ளே இருந்ததால இந்த காலத்தை எங்களுக்கு காப்பிய காலம் என்று கூறலாம் என்று சொல்லணும். இவ்வளவுமே என்ன சொல்லலாம்? சோழர் காலம் காப்பிய காலம் என்பதற்கான காரணம் அல்லது பொருந்துமா என்பதற்கு சொல்லலாம். சரியா? கிளியரானு பாருங்க. ஓகே, சரி. அடுத்த கேள்வி கொஞ்சம் முக்கியமானது. இது நான் ஏற்கனவே சொல்லியும் தந்திருக்கிறேன். ஒரு கேள்வியை கூட போட்டேன் பாருங்களா. இப்ப நான் படிச்சது போற இந்த கேள்விகள் எல்லாம் செஞ்சு பாருங்க. இதை தவிர நான் எக்ஸ்ட்ரா கேள்விகளும் போடுறேன்னா பாருங்க. உலா பிரபந்தத்தின் அமைப்பினையும் வளர்ச்சியினையும் எடுத்துக்காட்டு. அதாவது இந்த கேள்வியை நல்லா அவதானிக்கணும். உலா பிரபந்தம் என்றா என்ன, அதோட அமைப்பு என்னன்னு சொல்லணும். அதுக்கு பிறகு அது எப்படி வளர்ந்தது, உலா பிரபந்தத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து அது வளர்ந்த கட்டம் வரைக்கும் கதைச்சிட்டு போகணும். சரி, கேள்வி புரிஞ்சதா? எனக்கு ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம், டீச்சர் இதுக்கு இப்படித்தான் ஆன்சர் எழுதணும்ன்றது, இப்படி இந்த கட்டமைப்புல தான் நாங்க ஆன்சர் எழுத வேணும்னு சொல்லக்கூடிய ஆக்கள் பாப்போமே. அதுக்கப்புறம் நான் சொல்லி தருவேன். சொல்லுங்க பாப்போம், உங்களோட ஐடியாஸ் எல்லாம் சொல்லுங்க. உலாண்டா என்னன்னு கொடுக்கணும். வெரி குட். அடுத்தது
அப்புறம் அதோட கட்டமைப்பு கொடுக்கணும். வெரி குட். கட்டமைப்பு எப்படி இருக்குது அஸ்மா? அதுல 2 பகுதி காணப்படுது. வெரி குட். ஒன்று என்ன? முன்னுலா. பகுதி முன்னூலா, 2வது பின்னூலா நிக்குது. முன்னுலால் என்ன சொல்லப்பட்டிருக்குது? அந்த பாட்டுடை தலைவன் அவன் குலமரசு அரசு மத்திய அவன் சாதனைகள் அவன் அந்த என்ன சொல்ற குடும்பத்தை பத்தி எல்லாம் சொல்ற முற்பகுதியாக அவன் காணப்படுது. ஆடை, அவனுடைய ஆடை அலங்காரம், அவன் யானையில ஏறுறது, அவன் உலா வாரது, இதெல்லாம் இதுல முன்னுலால. பின்னுலால் என்னது? பின்னூலால பாக்குற நேரம் அந்த 7 பருவத்து மகளிரும் அவன் மேல காதல் கொள்றதாக காணப்படுது. வெரி குட். அடுத்தது. இப்ப உலாட அடுத்து அமைப்பை சொல்லிட்டீங்க. இப்ப வளர்ச்சி சொல்லுங்க பாப்போம். வளர்ச்சி சொல்லும் போது உலா முதல் எந்த காலத்துல தோற்றம் பெற்றது, அதுக்கு பிறகு அடுத்த காலத்துல உலா இருந்த, அதுக்கு பிறகு அடுத்த காலத்துல இப்படின்னு சொல்லி உலா வளர்ந்த விதத்தை நீங்க சொல்லிட்டு போகணும். சரி, முதலாவது உலா எங்க தோற்றம் பெற்றது? பல்லவர் காலம். ஓ, வெரி குட். அப்ப நீங்க சொல்லணும், தமிழ்லயே முதலாவதான உலா பல்லவர் காலத்துல தோற்றம் பெற்றது திருக்கைலாய ஞான உலா. அதன் பிறகு சோழர் காலத்துல உலாக்கள் தோற்றம் பெற்றது. என்ன? குலோத்துங்க சோழன் உலா என்றெல்லாம், சாரி, மூவர் உலா. மூவர் உலா தானே? ஓ, மூவர் உலா தோற்றம் பெற்றது. அதுக்கு பிறகு நீங்க சொல்லணும், சோழர் காலத்தையும் அடுத்து உலாவானது வளர்ச்சி அடைந்து கொண்டே சென்றது. உதாரணமாக நாயக்கர் நாயக்கர் காலத்துல காலம். வெரி குட். நாயக்கர் காலத்தை எடுத்தேன்னு சொன்னா அங்க என்னென்ன உலாக்கள் ஏகாம்பரநாதர் இருந்தது? உலா, வெரி குட். ஏகாம்பரநாதர் உலா, மதுரை சொக்கநாதர் உலா, அடுத்தது திருவாரூர் உலா. திருவாரூர் உலா, இப்படின்னு சொல்லி பல உலாக்கள் இருந்தது. விளங்கினதா? எனவே இதோட வளர்ச்சி பாதையை நீங்க சொல்லணும். சரி, இப்ப நான் இதுக்கு எப்படி விடையளிக்கணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க தொடங்கணும் பிள்ளைகள், உலா என்றா என்னன்னு சொல்லணும். எப்படி? சோழர் காலத்தில் காணப்படுகின்ற உலாவானது தன்னிகர் இல்லாத தலைவன் ஒருவன் தன்னை அலங்கரித்து கொண்டு வீதி வெளியே உலா வருவதாகவும், அவ்வாறு உலா வரும்போது அவன் மீது 7 பருவ பெண்களும் காதல் கொள்வதையும் பாடுகின்ற இலக்கியமே உலா இலக்கியமாகும். இது உலா இலக்கியத்தை சொல்லியாச்சு. இப்ப என்ன சொன்னது? உலா இலக்கியத்துல அமைப்பை சொல்லணும். ஏன்? அவன் அமைப்புன்னு கேட்டு இருக்கிறானல்ல. சரி, இப்ப நீங்க சொல்லணும், உலா இலக்கியத்தினுடைய அமைப்பை எடுத்துக்கொண்டால் இதில் முக்கியமாக 2 பகுதிகள் காணப்படுகிறது. அதில் முன்பகுதி முன்னுலா என்றும் பின்பகுதி பின்னுலா என்றும் அழைக்கப்படும். சரியா? அதுல முன்னுலால் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, முன்பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுண்டா பிள்ளைகள், பாட்டுடை தலைவன் சிறப்பு, அவன் சாதனைகள், அவன் நீராடுறது, அவன் உலா வருவதற்காக ஆடை அணிகிறது, அவன் யானையிட மேல் உட்கார்றது, ஏன்னா இதெல்லாமே பிள்ளைகள் முன்னுலா முன்பகுதியில சொல்லப்பட்டிருக்கும். பின்பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்குமண்டா, அவன் வீதி வழியே உலா வந்ததுக்கு பிறகு அவன் மேல 7 பருவத்து பெண்களும் காதல் கொள்வதை பத்தி பின்னுலால சொல்லப்பட்டிருக்கும். எனவே இப்படித்தான் 2 பகுதிகளை கொண்டுதான் உலா இலக்கியமானது அமைய பெற்றுள்ளது என்று இதோட அமைப்பை சொல்லணும். அமைப்பு விளங்கிட்டா? அமைப்பு விளங்கிட்டு அதுக்கு பிறகு சொல்லணும் உலா இலக்கியத்தினுடைய வளர்ச்சி. இப்ப அடுத்த வந்தியில சொல்லுவீங்க, உலா இலக்கியத்தை பொறுத்தவரையில இதோட வளர்ச்சி எடுத்து நோக்கினால் முதலாக தோற்றம் பெற்ற உலா பல்லவர் காலத்திலே ஆகும். உதாரணமாக சேரமான் பெருமானால் எழுதப்பட்ட திருக்கையில ஞான உலாவே உலா இலக்கியத்தினுடைய ஆரம்பமாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து சோழர் காலத்தில் ஒட்டக்கூத்தரால் மூவர் உலா பாடப்பட்டது. இதில் விக்ரம சோழன், முதலாம் ராஜராஜன் அப்படின்னு சொல்லி பல 3 மன்னர்களில் உலா வருவதாக இதுல குறிப்பிடப்பட்டுள்ளது. அதனை அடுத்ததாக உலா இலக்கியத்தினுடைய வளர்ச்சி அவதானித்தால் நாயக்கர் காலத்திலும் உலா இலக்கியமானது வளர்ச்சி அடைந்துள்ளது. குறிப்பாக திருவாரூர் உலா, ஏகாம்பரநாதர் உலா, மதுரை சொக்கநாதர் உலா என்று உலாக்கள் காணப்படுகின்றன. எனவே இவ்வாறு உலா இலக்கியத்தினுடைய அமைப்பினையும் வளர்ச்சியினையும் அவதானிக்க முடியும் என்று சொல்லணும். இப்ப விடை எழுதுறது எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தந்திக்கிறேன். விளங்கினதா? ஓகே, சரி. அடுத்த கேள்வி பாருங்க.
பாருங்க அதே மாதிரிதான் இந்த கேள்வியும். பரணி இலக்கியத்தின் அமைப்பினை விளக்கி சோழ பெருமன்னர் காலத்தில் அப்பரணி இலக்கியம் பெற்ற வளர்ச்சியினை தெளிவுறுத்துக. சரி, 2016 கேட்கப்பட்ட கேள்வி. இப்போ இந்த உலா இலக்கியத்தை சொன்ன அந்த ஸ்டைல வச்சு எனக்கு சொல்லுங்க பார்ப்போம், இதுக்கு எப்படி நான் விட கொடுக்கலாம்? பரணினா என்னன்ட்டு ஒரு வரைவிலக்கணம் கொடுக்கணுமே. ஓகே, அது பிறகு என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும் பிள்ளைகள்? பரணி இலக்கியம்டா என்ன, அதோட அமைப்பை சொல்லி போட்டுட்டு சோழர் காலத்துல அந்த பெற்ற வளர்ச்சியண்டா சோழர் காலத்துல என்னென்ன பரணி இலக்கியங்கள் வந்தது, அது என்ன சிறப்புன்னு சொல்லணும். சரி சொல்லுங்க, பரணி இலக்கியம்டா என்ன, எப்படி சொல்லலாம் சொல்லுங்க பாப்போம். பாருங்க, பத்தரையிலேருந்து நானே சொல்லி தந்துட்டு இருக்கிறேன். இப்போ 1 நாள் ஆகுது. ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம், பரணி இலக்கியத்துல அமைப்பை சொன்னா எப்படி எங்களுக்கு சொல்லலாம்? பரணி இலக்கியம்டா என்ன சொல்லுங்க பாப்போம். போர்க்களத்தில் வெற்றி பெறும் வீரனை புகழ்ந்து பாடு. வெற்றி பெறும் வீரனை வந்து புகழ்ந்து பாடக்கூடியது. வெரி குட். போர்க்களத்தில் 1000 யானைகளை அடக்கிய வீரனுக்காக புகழ்ந்து பாடுவதுதான் பரணி இலக்கியம். இந்த பரணி இலக்கியத்துல பல்வேறு பகுதிகள் காணப்படுது. முதல் பகுதி என்ன? கடவுள் வாழ்த்து. அடுத்தது கடை திறப்பு, காடு பாடியது. இதெல்லாம் கொஞ்சம் பாடத்துல ஞாபகத்துல வச்சு கொள்ளுங்களா. காடு பாடியது, மண்ணெண்ணை பாடுறது, போர் சிறப்புரைக்கிறது என்று பல உறுப்புகள் காணப்படுது. இவ்வாறுதான் ஒரு பரணி இலக்கியமானது அமைய பெற்றுள்ளதுன்னு சொல்லி அதோட அமைப்பை சொல்லணும். அதோட ஸ்ட்ரக்சர் என்ன? இப்ப நாங்க சொல்றோம் தானே, இதோட அமைப்பு இப்படித்தான் இருக்குமெண்டு, முன்பகுதி பின்பகுதி என்று 2 அமைப்பு இருக்குமென்னு சொல்ற மாதிரி பரணி இலக்கியத்தின் அமைப்புன்னு சொன்னா நீங்க சொல்லணும். இந்த பரணி இலக்கியமானது கடவுள் வாழ்த்துல தொடங்கி எதுல முடியுதும் போர் சிறப்புல முடிவடையக்கூடியதா காணப்படுது. அதுல இடையில என்ன வரும்? கடவுள் வாழ்த்து வரும், கடை திறப்புன்ற ஒரு பகுதி இருக்கும், காடு பாடியதுன்ற ஒரு பகுதி இருக்கும், அதே மாதிரி மண்ணெண்ணை மரபுரைத்தல் ஒரு பகுதி இருக்கும், போர் சிறப்புரைத்தல் என்ற பகுதி இருக்கும். இப்படி பல உறுப்புகளை கொண்டு அமையப்பட்டதுதான் பரணியினுடைய அமைப்பாக காணப்படுது என்று சொல்லணும். இப்ப நாங்க பரணி இலக்கியத்தினுடைய அமைப்பை சொல்லியாச்சு. இப்ப அடுத்ததா சொல்லணும் பிள்ளைகள், சோழர் காலத்துல இந்த பரணி இலக்கியம் பெற்ற வளர்ச்சி என்னன்னு சொல்லணும். சரி, அப்படி நீங்க சொல்லணும், சோழர் காலத்தை பொறுத்தவரையில பரணிக்கு மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருந்தது. அந்த வகையில குறிப்பாக தக்கையாக பரணி, அடுத்தது வேற என்னது? கலிங்கத்து பரணி. தக்கையாக பரணி, கலிங்கத்து பரணி என்ற தலை சிறந்த பரணி இலக்கியங்கள் சோழர் காலத்துல வளர்ச்சி அடைந்தன. இப்ப நீங்க என்ன சொல்லணும்? தக்கையாக பரணியை பத்தியும் கலிங்கத்து பரணியை பத்தியும் கொஞ்சம் சொல்லணும். சரி, தக்கையாக பரணியில என்ன சொல்லப்பட்டிருக்குது பிள்ளைகள்? இது ஒட்டக்கூத்தரால பாடப்பட்டது. தக்கனுடைய யாகத்தை அளித்த வரலாற்றை கூறுவது. அதாவது தக்கன் எனும் அரசன் சிவபெருமான மதிக்காமல் யாகம் செஞ்சான். அதாவது தக்கன் எனும் அரசன் என்ன செஞ்சானா, சிவபெருமான அதாவது யாகத்துக்கு அழைக்காமல் அவன் தனி முடிவுல யாகம் செஞ்சான். எனவே அதுக்கு என்ன செஞ்சா, சிவபெருமான மகனான வீரபத்ரன் யாகத்தை அழிச்சு தட்சனை அழித்தான். எனவே தட்சனுடைய யாகத்தை அழித்த வரலாற்றை கூறுவது தக்கையாக பரணி என்று சொல்லணும். எனவே இதை பத்தி நாங்க கதைச்சாச்சு. அது போல சொல்லணும், சோழர் காலத்தில் வளர்ச்சி அடைந்த இன்னொரு பரணி இலக்கியமாக கலிங்கத்து பரணியை கூறலாம். இது ஜெயங்கொண்டோரால பாடப்பட்டது. இதுல முதலாம் குலோத்துங்க சோழனுடைய போர் வெற்றி சிறப்பு எடுத்து காட்டப்பட்டுள்ளது. அதாவது அனந்தவர்மன் என்கின்ற மன்னன் திரை கொடுக்காமல் இருந்ததால அவனை கலிங்கத்திலே போர் மூண்டு அவனை வெற்றி கொண்டதை இது பாடுதுன்னு சொல்லணும். கடைசியா சொல்லணும், எனவே இந்த 2 பரணி இலக்கியங்களினூடாக பரணி இலக்கியமானது சோழர் காலத்தில் பெற்ற வளர்ச்சி அவதானிக்க முடியும் என்று பாடணும். சரி, அது மட்டும் இல்லாம இன்னும் சொல்லலாம் பிள்ளைகள், இந்த 2 பரணிகளை தவிர சோழர் காலத்துல இன்னும் சில பரணிகள் காணப்பட்டது. என்ன? கொப்ப பரணி, கூடல் சங்கத்து பரணி என்று 2 பரணிகள் இருந்தது. எழுதி கொள்ளுங்க. ஆனா அது அந்த அளவு தூரம் பேசப்படுதில்லை. பரணி என்றாலே பேசப்படுறது இந்த 2ம் தான். ஒன்று கலிங்கத்து பரணி, அடுத்து தக்கையாக பரணி. ஆனா அதெல்லாம சோழர் காலத்துல இன்னும் 2 பரணிகள் இருந்த பாருங்க, இதுல இருக்குது பாருங்க. 2ஆம் ராஜேந்திரனின் கொப்ப போர் வெற்றியை பற்றி பாடுகின்ற கொப்பத்து பரணி.
சரியா? அடுத்தது வீர ராஜேந்திரனது கூடல் சங்கமத்து போர் வெற்றியை பாடுற கூடல் சங்கமத்து பரணி. இது ரெண்டும் இருந்தாலும் இது இன்னும் என்ன செய்யறது அந்த அளவு பேசப்படுது இல்லை. எனவே ஆனா இது வளர்ச்சிக்குள்ள சொல்லலாம். சோழர் காலத்துல இந்த 2 இலக்கியங்களும் வளர்ச்சி அடைந்திருந்தது என்று சொல்லலாம். விளங்கினதா? அப்போ பரணி இலக்கியத்தினுடைய அமைப்பை விளக்கி அதனுடைய வளர்ச்சியை கதைக்க சொன்னா நீங்க இப்படித்தான் விட எழுதணும். விளங்கிட்டா? விளங்கினதா? இப்ப இதுக்கு நீங்க தான் விடையளிக்கணுமா? சரி, 7வது கேள்வி பாருங்க. பிள்ளை தமிழ் பிரபந்தத்தின் அமைப்பையும் அதன் வளர்ச்சியையும் துலக்குக. சரி, சொல்லுங்க பாப்போம். சரி, இன்னும் 2 கேள்விதான் இருக்குது. அது பொறுவு அறிஞர்கள் தான் இருக்காங்க. சரி சரி சொல்லுங்க. பிள்ளை தமிழ் பிரபந்தத்துக்கு இன்னொரு பேர் பிள்ளைகள் சிற்றிலக்கியமா? சரியா? ஓகே. இல்ல பிள்ளை தமிழ் எல்லாம் சிற்றிலக்கியத்துக்குள்ள தானே வரும். இப்ப என்ன சொல்லுங்க பார்ப்போம். பிள்ளை தமிழ் பிரபந்தத்தோட அமைப்பையும் அதோட வளர்ச்சியையும் விளக்க சொன்னா எப்படி சொல்லலாம்? இப்ப நாம உலாக்கு பார்த்தோம், பரணிக்கு பார்த்தோம், இப்ப பிள்ளை தமிழ சொல்லுங்க. இந்த கேள்வி புலவர்கள் வந்து வரக்கூடிய தங்கள் இந்த பிள்ளைகள் இந்த கேள்வியை ஹைலைட் பண்ணி கொள்ளுங்களா? ஓகே, சொல்லுங்க. புலவர்கள் வந்து தங்களுக்கு விருப்பமான வள்ளல்களையோ இல்லாட்டி புலவர்களையோ வந்து 10 பருவங்களாக பிரிச்சு அவங்களோட குழந்தை பருவத்தை வந்து உருவகம் செய்து பாடுறே வந்து பிள்ளை தமிழ். ஆஹ் அதோட வேற என்ன சொல்லலாம்? சரி, இப்ப பிள்ளை தமிழ் அமைப்பு நீங்க பிள்ளை தமிழ்னா என்னன்னு சொல்லிட்டீங்க. இப்ப அதோட அமைப்பு கதைக்க வேணாதோ? அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குதுண்டு என்ன சொல்லலாம்? ம் இப்ப நான் இது பிள்ளை வந்து தமிழ 2 ஒளி விளக்கி வகையா காட்டினேன். காணப்பெற்று ஒன்று ஆண்களுக்கான பிள்ளை தமிழ், அடுத்தது பெண்களுக்கான பிள்ளை தமிழ். ஆண்களுக்கான பிள்ளை தமிழ்ல வந்து 10 பருவங்கள் சொல்லப்பட்டிருக்குது. காப்பு, சொல்லுங்க. முத்தம், வருகை, அம்பொலி, சிறுபறை, சிற்றில், சிறுதீர், அப்படி 10 பருவங்கள் சொல்லப்படுகிறது. அதுல வந்து சிறுபறை, சிறுதேர், சிற்றில் வந்து இது வந்து பெண்களுக்குள் உண்ட உள்ளது வந்து அதுல வந்து பெண்களுக்கு இது இல்லாம கலங் கலங்கு, ஊஞ்சல், அம்மானை எல்லாம் வந்து காணப்படுது. கலங்கு, அம்மானை, ஊசல். ஓகே. அப்ப இதோட அமைப்பு நாங்க சொல்லியாச்சு. பாருங்க, ஃபர்ஸ்ட் சொல்லணும் பிள்ளை தமிழண்டா என்னண்டு. ஃபர்ஸ்ட் எப்படி தொடங்கலாம்? சோழர் காலத்தில் காணப்படுகின்ற மிக முக்கியமான பிரபந்தங்களில் ஒன்றாக பிள்ளை தமிழ் இலக்கியத்தை குறிப்பிடலாம். இந்த பிள்ளை தமிழ் இலக்கியமானது புலவர்கள் தங்களுக்கு நெருக்கமான அரசர்களையோ வள்ளல்களையோ ஆதீனகர்த்தாக்களையோ உபகாரிகளையோ பிள்ளைகளாக பாவனை செய்து 10 பருவங்களை கொடுத்து பாடுகின்ற இலக்கியம்தான் பிள்ளை தமிழ் இலக்கியம். அடுத்து சொல்லணும், இதனுடைய அமைப்பினை அவதானிக்கின்ற பொழுதோ ஆண்களுக்கான பிள்ளை தமிழ், அதுக்கு நாங்க சொல்றோம் ஆண்பால் பிள்ளை தமிழ். ஆண்பால் பிள்ளை தமிழாக இருந்தால் அதனுடைய அமைப்பு பின்வருமாறு இருக்கும். குறிப்பாக காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, சிற்றில், சிறுபறை, சிறுதேர் என்ற 10 பருவங்கள் காணப்படும். இதுவே பெண்பால் பிள்ளை தமிழாக இருந்தால் ஆண்பால் பிள்ளை தமிழின் முதலேழு பருவங்கள் வருவதோடு கடைசியாக இருக்கின்ற 3 பருவங்களுக்கு பதிலாக கலங்கு, அம்மானை, ஊசல் என்ற பருவங்களை கொண்டிருக்கும். இதுவே பிள்ளை தமிழ் இலக்கியங்களின் அமைப்பாக காணப்படுகிறது. சரியோ? அடுத்து நீங்க சொல்லணும், பிள்ளை தமிழ் இலக்கியத்தினுடைய வளர்ச்சியினை அவதானிக்கின்ற பொழுது சோழர் காலத்தில் குலோத்துங்க சோழன் பிள்ளை தமிழ் என்ற இலக்கியம் காணப்பட்டது. இதில் குலோத்துங்க சோழ மன்னனை பிள்ளையாக பாவனை செய்து அவருக்கு 10 பருவங்கள் கொடுத்து அவருடைய புகழ் பாடுவதாக இவ்விலக்கியம் அமையப்பட்டுள்ளது. இவ்வாறு சோழர் காலத்துல பிள்ளை தமிழ் வளர்ச்சி அடைவதில் பல்லவர் காலத்தில் பெரியாழ்வார் கண்ணனை குழந்தையாக்கி பாடிய சந்தர்ப்பமானது அல்லது பாடியமையானது மிக முக்கியமான ஒரு அடித்தளமாக காணப்படுகிறதுன்னு சொல்லணும். ஏண்டா பிள்ளை தமிழ் வந்து வளர்ச்சி அடைந்தது பிள்ளைகள் சோழர் காலத்துல, ஆனா அதுக்கு அடித்தளமிட்டது எந்த காலம்? பல்லவர் காலம். அடித்தளமிட்டது பல்லவர் காலம். அப்ப நீங்க சொல்லணும், பல்லவர் காலத்தில்
கண்ணனை குழந்தையாக பாவனை செய்து பெரியாழ்வார் பாடியதானது அதனுடைய தாக்கத்தினாலேயே சோழர் காலத்தில் பிள்ளை தமிழ் என்ற ஒரு தனியான இலக்கியம் வளர்ச்சியடைந்தது. இப்ப பெரியாழ்வார் கண்ணனை பிள்ளையாக்கி பாடும் பொழுது அவர் பிள்ளை தமிழ் என்று அதுக்கு பேர் போட இல்லை, சும்மா சாதாரணமா தான் பாடினாரு. அவர் இப்படி பாடினதன் தாக்கம் தான் பிள்ளைகள் கடைசியில சோழர் காலமாகும் போதோ பிள்ளை தமிழ் என்ற ஒரு தனியான நூலே வெளிவந்தது. விளங்கினதா? அப்ப நீங்க இது வளர்ச்சியில கட்டாயம் கதைச்சிருக்க வேணும். அதே போல சொல்லணும், சோழர் காலத்தை அடுத்ததாக நாயக்கர் காலத்திலும் இந்த பிள்ளை தமிழ் இலக்கியமானது வளர்ச்சி அடைந்து கொண்டு சென்றது. குறிப்பாக மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், வேற என்ன, திருச்செந்தூர் பிள்ளை தமிழ், அதுக்கு பிற்காலத்துல அனுமார் பிள்ளை தமிழ், அமுதாம்பிகை பிள்ளை தமிழ்னு சொல்லி தமிழ் இலக்கிய வரலாற்றில் பிள்ளை தமிழ் ஒவ்வொரு காலத்திலும் வளர்ச்சி அடைந்து கொண்டே சென்றதுன்னு சொல்லணும். அப்ப நீங்க வளர்ச்சியை சொல்லும் போது பிள்ளைகள் இப்ப சோழர் காலத்துல கேட்டேன்னா அந்த சோழர் காலத்தோட மட்டும் நீங்க முடிக்காம அதுக்கு அடுத்த காலத்திலயும் அது எப்படி வளர்ந்ததுன்னு சொல்லணும். அதுதானே வளர்ச்சி என்ன? அப்ப நீங்க சொல்லணும், சோழர் காலத்துல குலோத்துங்க சோழன் பிள்ளை தமிழை தொடர்ந்து நாயக்கர் காலத்திலும் பிள்ளை தமிழ்கள் வளர்ச்சி அடைந்தன. குறிப்பாக மதுரை மீனாட்சி அம்மையை குழந்தையாக்கி பாடின மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ். சரி, அத்தோடு திருச்செந்தூர் பிள்ளை தமிழ், அனுமார் பிள்ளை தமிழ், அமுதாம்பிகை பிள்ளை தமிழ் என்று ஒவ்வொரு காலகட்டத்திலும் பிள்ளை தமிழ் இலக்கியங்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டே சென்றனன்றதை நீங்க கட்டாயம் குறிப்பிட வேணும். விளங்கினதா? ஓகே, சரி. பிள்ளை தமிழ் இந்த முறை கேட்டு வந்தால் எழுதுறது ரெடி ஆகி கொள்ளணும். சரி, ஓகே. அடுத்தது பிள்ளைகள், இந்த சோழர் காலத்தை ஏனைய காலங்களோட நீங்க ஒப்பிட்டு பார்க்க வேணும். சரியோ? அதுல இந்த கேள்வியை கொஞ்சம் நோட் பண்ணி ரெடி ஆயிட்டு வாங்களா, சும்மா எனக்கு எழுதி அனுப்புங்க. பல்லவர் கால பக்தி, இந்த கேள்வியை நோட் பண்ணி கொள்றீங்களா? கட்டாயம் எழுதி அனுப்பணுமா? பல்லவர் கால பக்தி இலக்கியம் சோழ பெருமன்னர் கால காவியங்களில், அல்லது இப்படி போடுங்கள, சோழர் கால காவியங்களில் செல்வாக்கு செலுத்திய விதத்தினை விளக்குக. சரி டீச்சர். ஓகே, எழுதிட்டு வாங்களா. எத்தனை மார்க்ஸ்? இது 5 மார்க்ஸ். எழுதிட்டு வரவா டீச்சர்? நெக்ஸ்ட் கிளாஸா? ஓம், நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வரோம். அப்ப எழுதிட்டு வரமா? இல்ல, எழுதி வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. இன்றைய கிளாஸ் ஒரு பேருக்காவது டீச்சர் நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்றாங்களான்னு பாருங்க. மிஸ் அனுப்பியாச்சு பாருங்க. எழுதி அனுப்பியாச்சா நீங்க? சரி, ஓகே. இப்ப பிள்ளைகள் சோழர் காலத்துல சில அறிஞர்களை கேட்டு வரலாம். இப்ப அவங்களுக்கு நீங்க ரெடி ஆகி கொள்ளணும். இப்ப அவங்கள நான் சொல்றேன் இல்லை, இப்ப அவங்கள நீங்க தேடணும். சரியோ? அதுல குறிப்பாக இப்ப நோட்ஸ் இருக்குது, நோட்ஸை வாசிச்சு பாருங்களா. ஓகே, பாருங்க. அதுல குறிப்பாக யாருன்னு சொன்னா ஒட்டக்கூத்தர். ஒவ்வொரு நாளும் சும்மா ஒவ்வொரு அறிஞர்கள் எடுத்து பாருங்க. இப்ப ஒரு நாளையில எல்லா அறிஞரையும் பாடமாக்க போனோம்னு சொன்னா கஷ்டம். அப்போ நீங்க பாருங்க, ஒட்டக்கூத்தர் இவர் என்னென்ன இலக்கியங்கள் எழுதியிருக்கிறாரு, இவருடைய சிறப்புகள் என்ன, இதை பார்க்கணும். சரி, அடுத்தது திருத்தக்க தேவர். திருத்தக்க தேவரை கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க, வரலாமா. அடுத்தது நம்பி ஆண்டார் நம்பி. அடுத்து யாரு? ஜெயங்கொண்டார். சரியா? இவங்களை என்ன செய்யணும்? அடுத்து கம்பன். கம்பனை பத்தி கொஞ்சம் கட்டாயம் பாருங்களா. கம்பனை பத்தி அழகா சொல்லலாம். சரியோ? கம்பன் இலக்கியங்கள் என்ன, அவருடைய மறுபெயர்கள் என்ன, அவருடைய சிறப்புகள் என்ன, இதெல்லாம் சொல்லணும். சரி, ஜெயங்கொண்டார் அவரையும் பார்க்கணும். சரி, ஓகே. இவ்வளவுதான் விஷயம் சோழர் காலத்துல முக்கியமா பார்க்க வேண்டியது. அடுத்த சோழர் காலத்துல பின்னால் எக்ஸ்ட்ரா கேள்விகள் இருக்குது, அதை கட்டாயம் பாருங்களா, வாசிச்சு பார்த்தா உங்களுக்கு விளங்கும் அதுல என்ன சொல்லியிருக்குது. ஏன்னா அது ஏனைய காலங்களோடு ஒப்பிட்டு இருக்கிறதான், அது ஈஸி. சரி, அதுக்கு அடுத்தது என்ன,
என்ன காலம் போட்டிருக்குது? நாயக்கர் காலம். சரியா? காலம். ஓகே. மணி 1:17 ஆகுது. சின்ன பிரேக் ஒன்று எடுத்துட்டு வாங்களேன். ம். சரியோ? கண்ணம்மா என் காதலி அது படிச்சுட்டாங்க. வெளுப்பெண் உங்களுக்கு அப்சோ கண்ணம்மான் காதலி எல்லாம் நேத்தோட முடிஞ்சு. யூடியூப்ல பார்க்க சொல்லுங்க